சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு திருப்பதிகத்திலிருந்தும் வரக்கூடிய சித்தாந்த கருத்துக்களை அதாவது 9-14 என்ற தலைப்பில் ஒவ்வொரு பதிகமாக சிந்தித்து வருகின்றோம். இந்த பொழிவை நமக்கு மிக அழகாக, ஆழமாக, தெளிவாக, இயல்பாக நமக்கு எடுத்து சொல்லி வருகின்றார். கடலூரில் இருந்து நம்ம குழுவிற்கே ஒரு தனி சிறப்பு கொடுக்கக்கூடிய ஐயா என்று சொல்ல வேண்டும். அதாவது சுப்புராயன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பற்றி நாம் நிறைய பார்த்துருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அவர்களுடைய பொழிவின் மூலமாகவும் அவர்களுடைய இயல்பும் தன்மையும் நமக்கு புரிகின்றது. எளிமையாக கொண்டு செல்ல வேண்டும், சித்தாந்தத்தை எளிமையாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத ஒரு மிக அழகான ஒரு குறிக்கோளாக வைத்து ஐயா அவர்கள் பாடம் நடத்தி வருகின்றார்கள். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது அவர்கள் ஆன்லைனில் சித்தியாரும் சரி, திருவாசகமும் சரி மிக அழகாக எளிமையாக நடத்தி வருகின்றார்கள். என்ன அதில் அழகுன்னா, ஒவ்வொரு வகுப்புக்கு பிறகும் ஒரு கேள்வி வைப்பாங்க ஐயா. அதுக்கு யாரெல்லாம் சரியாக விடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினா விடை மாதிரி எடுத்துட்டு அடுத்த வகுப்பில் அவங்களுக்கு அதற்கான அக்னாலஜ்மெண்ட்டையும் கொடுத்து ஒரு மிக சிறந்த ஒரு முறையில், அதாவது சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, சொல்லி கொடுத்தது நாம் நல்லா உள்வாங்க முடியுமா, அப்படி வாங்கி இருக்கோமா அப்படிங்கிறதையும் ஐயா அவர்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடு எடுத்து செய்துட்ருக்குறாங்கங்கிறது நாம் கண்டிப்பாக ஐயா அவர்களுக்கு அதுக்காக நாம் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அது அவருடைய கமிட்மெண்ட்டை காமிக்குது இல்லையா. அப்படிப்பட்டவர் தான் இன்று நமக்கு சாட்டியக்குடி, திருச்சாட்டியக்குடி என்ற திருத்தலத்தில் உள்ள பதிகத்திற்கு, கருவூர் தேவர் அருளிய பதிகத்திற்கு சித்தாந்த கருத்துக்களுடைய பார்வையில் நமக்காக சொல்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கிட்டேன். ஐயா சிவாய நம. சிவா. திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்றதறிதலே சிவந்தனுக்கு மெய்ப்படு பூசை. மற்றோர் செயலினால் அன்று மெய்யே, இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு, பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா. மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும், தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ. சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார். பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் எல்லாம் அல்ல முழுமுதற் பொருளான சிவபெருமான் திருவருளாலும் 9ஆம் திருமுறை ஆசிரியர்களின் குருவருளாலும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற தொடர் ஞான வேள்வியிலே இன்று 9-14 என்ற தலைப்பிலே தொடர்ந்து சிந்தித்து வரக்கூடிய பகுதியிலே இன்று 16வது பகுதியை சிந்திக்க இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்ததொரு ஓராண்டு எழில்ஞான பூசையை தொடர்ந்து சிறப்பாக செவ்வனே நடத்தி வரும் சிங்கப்பூரை சார்ந்த நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றத்தின் அன்புக்குரிய சகோதரி திருமதி சிவத்திருமதி லாவண்யா அம்மையார் அவர்களையும், இந்த ஞான வேள்வியிலே தங்களை இணைத்து பல்வேறு பொழிவுகளையும் பாடல்களையும் பாடி வரக்கூடிய மழலைகள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும், இணையமாயிலாக இணைந்து இந்நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ந்து கேட்டு வருகின்ற அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். 9-14
என்பது நம்ம தொடர்ந்து சிந்தித்து வரக்கூடிய பகுதி தான். இன்று 15 பகுதியை சிந்தித்து விட்டு இன்று 16வது பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். இன்று 175வது நாள், 175வது நாளை நாம் தொட்டிருக்கிறோம் என்று சொன்னால், சிவபெருமானுடைய அருள் நம் கூடவே நம்மை கைப்பிடித்து அழைத்து வந்திருக்கிறது என்பதுதான் பொருள். இந்த 9-14 என்பது இந்த 9ஆம் திருமுறையுள் சாத்திர கருத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன என்பதை ஓரளவுக்கு நாம் தொட்டு காட்டுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இதுவரை நாம் 14 திருப்பதிகங்களை தொடர்ந்து சிந்தித்திருக்கிறோம். இன்று 15வது திருப்பதிகமாக 9ஆம் திருமுறையுள் 15வது திருப்பதிகமாக இருக்கக்கூடிய திருக்கருவூர் தேவர் அருளிச் செய்த திருச்சாட்டியக்குடி என்ற திருப்பதிகத்திலே அமைந்திருக்கக்கூடிய பாடல்களில் உள்ள கருத்துக்களை, சித்தாந்த கருத்துக்களை நாம் சிந்திப்பதற்கு இறைவன் கருணை செய்துள்ளான். இந்த ஊர் திருத்துறைப்பூண்டிக்கு அருகிலே இருக்கிறது திருச்சாட்டியக்குடி. சாட்டிய முனிவர் இங்கே பூசை செய்ததினால் இந்த ஊருக்கு திருச்சாட்டியக்குடி என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஊரின் பெயர் சாட்டியக்குடி. இந்த கோயிலின் பெயர் ஏழ் இருக்கை என்பது. நம்ம திருவெண்ணெய்நல்லூர் அருள்துறை என்று நாம் சொல்கிறோம் இல்லையா, அது போலவே இங்கேயும் ஊருடைய பெயர் சாட்டியக்குடி, கோயில் ஏழு இருக்கை. இதே போல நம்ம 9ஆம் திருமுறையில் இதற்கு முன்பும் நாம் பார்த்திருக்கிறோம். இது சாட்டியம் என்று சொன்னால் அது ஜாட்டியம் அப்படின்னு அந்த ஜுரநோய், சுரநோய் என்பதுதான் இங்க சாட்டியம். சாட்டியம் என்றால் சுரநோய். அப்ப இந்த தலத்திலே இருக்கக்கூடிய பெருமான் சுரம் தீர்த்து அருளும் பெருமானாக விளங்குகிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தலத்திலே இருக்கக்கூடிய அம்மையினுடைய பெயர் வேதநாயகி, இறைவனின் பெயர் வேதநாதர். வன்னி தலமரமாக அமைந்திருக்கிறது. தீர்த்தம் வேத புட்கரணி என்று சொல்லப்படுகிறது. இந்த திருப்பதிகம் பஞ்சம பண்ணிலே அமைத்திருக்கிறார் கருவூர் தேவர். இந்த பதிகம் என்ன சொல்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, இறைவரது பெருமையை விரிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த திருச்சாட்டியக்குடியிலே இருக்கக்கூடிய அந்தணர் பெருமக்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு அருளக்கூடியதையும் அவர்களுக்கு சிறப்பாக அருளக்கூடியதையும் இந்த பதிகத்திலே எடுத்து அருளி செய்கிறார் நம்முடைய கருவூர் தேவர். இந்த பதிகத்திலே 10 பாடல்களை அமைத்திருக்கிறார். அந்த 7 இருக்கை என்பது கோயிலினுடைய திருப்பெயர் என்பதை பார்த்தோம். சரி, முதல் பாடலுக்குள்ளே நாம் நுழையலாம். திருச்சிற்றம்பலம். பெரியவா கருணை இள நிலா எரிக்கும் பிறைத்தவர் சடை முழுப்பவிழ்ந்து சரியுமா சுழியம் புழை மிளிர்ந்திருவாள் தாழ்ந்தவா காதுகள் குண்டம் கரியவா தாமும் செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டிய குடியார் இருகை கூம்பின கண்டளர்ந்தவா முகம் ஏழிருக்கையில் இருந்த ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம். முதலிலே பெரியவா என்று அருளி செய்திருக்கிறார். பெரியவா என்று சொன்னால் அது முழுமுதற் பொருளான சிவபெருமானை மட்டுமே குறிக்கும். இது எப்படின்னு பார்த்தா நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம சாத்திரத்தோடு நம்ம பொருத்தி பார்க்கிறோம் என்று சொல்லும் போது இந்த ஒரு கருத்தை நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம். பெரியவா என்று சொல்லி பார்க்கும்போது சிவபெருமான் ஒருவனே பெரியவன். நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதுல நம்முடைய சிவஞான போதம் 6ஆம் சூத்திரம் 2ஆம் அதிகரணத்திலே மேற்கோளை அருளி செய்திருப்பார் நம்முடைய மெய்கண்டார். என்ன மேற்கோள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இனி இவ்விரண்டு தன்மையும் இன்றி வாக்கு மனாதீத கோசரமாய் நின்ற அதுவே சத்தாய் உள்ள சிவம் என்று உணரற்பாற்று என்பதுதான் அந்த 2ஆம் அதிகரணம், 6ஆம் நூற்பா 2ஆம் அதிகரணத்தினுடைய மேற்கோள். அதற்கு என்ன பொருள்? வாக்கு மனாதீத கோச்சரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாச ஞானத்திற்கும் பசு ஞானத்திற்கும் எட்டாதவனாய், அதே நேரத்துல அனுபவ ஞானத்திற்கு மட்டுமே எட்டுபவனாய் விளங்கக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவனதான் பெரியவா என்று இங்கே சொல்லப்படுகிறது. இதுபோல ஒரு தன்மை வேற யாருக்குமே இல்லை. அதனால அவன் பெரியவன். பெரியவன் என்பதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். நம்ம சித்தாந்த கண் கொண்டு பார்க்கும்போது இப்படி பார்க்கலாம். வாக்கு மனாதீதனாக விளங்குகிறான், அதே நேரத்துல கோச்சரனாகவும் அகப்படுபவனாகவும் விளங்குகிறான். இப்ப பாச ஞானத்தையும் பசு ஞானத்தையும் கடந்து விளங்கக்கூடியவன். அப்ப
அனுபவ ஞானத்திற்கு மட்டுமே கை கூடுபவனாக விளங்குகிறான் அல்லவா? இதுதான் அந்த பெரியவா, அந்த பெரியவாறு விளங்கக்கூடிய தன்மை என்று நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம். அதனுடைய கருணையே நம்ம சொல்ல முடியாது. அவனுடைய கருணையை இரண்டாக சொல்லுவாங்க. அறக்கருணை, மரக்கருணை என்று இரண்டாக சொல்லுவார்கள். அந்த அறக்கருணைக்கு உதாரணமாக நம்முடைய சந்திரனை சொல்லுவார்கள். மரக்கருணைக்கு உதாரணமாக கங்கையை சொல்லுவார்கள். இங்கே அறக்கருணைக்கு உதாரணமாக சொல்லப்பட்ட அந்த செய்தியை இங்கே என்னுடைய கருவூர் தேவர் அருளி செய்திருக்கிறார். இளநிலால் எரிக்கும் பிறைத்தவள் சடை முழுப்பு அவிழ்ந்து, முழுப்புனா முடி. அந்த எப்படின்னா, இளைய நிலா ஒளி வீசும் பிறைச்சந்திரன் தங்கி இருக்கக்கூடிய சடைமுடி அது அவிழ்ந்து தொங்குகிறதுன்னு சொல்ல வர்றாரு. அப்ப அந்த சடைமுடியில எப்படி பிறைச்சந்திரன் வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அதுதான் இறைவனுடைய அறக்கருணை என்று பார்க்கிறோம். எப்படி அறக்கருணை என்று சொல்லி பார்க்கும்போது, அதாவது இந்த வரலாறு நமக்கு தெரியும். அந்த கதை, சந்திரன் அவருடைய மாமனாரிடம் இருந்து சாபம் பெற்று சிவபெருமானிடம் தஞ்சம் அடைகிறான். தஞ்சம் அடைந்து இறைவனுடைய திருவடியில் விழுகிறான். அந்த திருவடியில் விழுந்த சந்திரனை சிவபெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய திருமுடியில் தூக்கி வைக்கிறாரு பாருங்க. இதுதான் அவருடைய கருணை, இதுதான் அறக்கருணை. இப்படிப்பட்ட ஒரு கருணையாளன் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த கருணையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் என்ன சொல்றாரு, அந்த சடைமுடி அவிழ்ந்து தொங்குது, அந்த சரியுமா அப்படி சொல்றாரு. அவிழ்ந்து சரியும் அப்படின்னு சொல்லும் போது, இது நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சிருக்கோம். திருமூலனுடைய திருமந்திரத்துல ஒரு பாடல், திருமந்திரம். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே என்று நம்முடைய திருமூலர் பெருமான் அருளி செய்திருப்பார். அவனுடைய சடை அவிழ்ந்து தொங்குது அப்படின்னு சொன்னாலும், பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தின்னு சொல்லும் போது அவனுடைய முடி எப்போதுமே முன்பு வராது. அவனுடைய சடைமுடி நீண்ட சடாமுடியாக இருந்தாலும், தொங்குகின்ற முடியாக இருந்தாலும் அது பின்புதான் இருக்கும். அதுதான் சொல்லுவாரு, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்று நம்முடைய திருமூலர் அருளி செய்வார். அது இறைவனுடைய அந்த சிவபரத்துவத்தை வெளிப்படுத்துவது. ஏன்னா வேற யாரையாவது வணங்க வேண்டும் என்று சொன்னால்தான் அந்த முடி இப்படி குனியணும், அந்த முடி முன்பு வரும். அவன் யாரையும், அதான் சொன்னாரு, மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே, என்னால் தொழப்படும் எம்மிரை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே என்று திருமூலர் பெருமான் அழகாக அருளியிருப்பார். அதுதான் இங்க முழுப்பு அவிழ்ந்து சரியும் அப்படின்னு சொல்லி இங்கே கருவூர் தேவர் அருளி செய்திருக்கிறார் என்பதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அதன் பிறகு சாட்டிய குடியார் அப்படின்னு சொல்லும் போது, சாட்டிய குடியில் உள்ள அந்தணர் பெருமக்கள், அந்த அடியார் பெருமக்கள், அந்தணர் பெருமக்கள் என்று நம்ம இங்கே சொல்லப்படுகிறது. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, இருகை கூம்பின கண்டு அலர்ந்தவா முகம். அப்ப அந்த சாட்டிய குடியில் இருக்கக்கூடிய அந்தணர் பெருமக்களாக இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் குவிந்த இரு கைகளையும் கொண்டு வணங்குகிறார்களாம். அதை பார்த்து பெருமானுடைய முகம் மலர்கிறதாம். அங்கே சொல்கிறார், இருகை கூம்பின கண்டு அலர்ந்தவா முகம் ஏழு இருக்கையில் இருந்த ஈசனுக்கே என்று அருளி செய்கிறார். இந்த ஏழு இருக்கை என்பது நம்ம என்ன சொன்னோம், கோயிலினுடைய திருப்பெயர் சொன்னோம். நம்ம அங்க சித்தாந்த கண்ணோடு பார்க்கும்போது நம்முடைய அற்புதமான 14 சாத்திரங்களுள் 2 நூல்கள் சொல்லப்படும், திருவுந்தியார், திருக்கலிற்றுப்படியார். இரண்டுமே அனுபவ நூல் என்று சொல்லப்படும். அந்த நூலிலே, அந்த திருவுந்தியாரிலே 8வது பாடல் என்ன அந்த பாடல்னா, ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க உந்தி பெற விமலர்க்கு அது என்று, விமலர்க்கு இடம் அது என்று உந்தி பெற. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, 6 ஆதாரங்கள் சொல்லப்படுகிறது இல்லையா? அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இந்த 6 ஆதாரங்கள், அதுதான் ஆதாரத்தாலேன்றார். இந்த நிராதாரம்னு ஒண்ணு சொல்றாரு இல்லையா? அந்த நிராதாரம் என்பது ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கும் அப்பால் உள்ள 1000 இதழ் தாமரையில் அம்மையுடன் கூடி நிற்கும் சிவபெருமான் இருக்கும் இடம். அதுதான் 7 இருக்கை என்று இங்கே சொல்லப்படக்கூடிய நிலை என்பதை நம்ம தத்துவார்த்தமாக அதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்ப மீதானம் என்பது தலை உச்சிக்கு மேலே 12 அங்குலம் உயர்ந்த இடம். அந்த இடம்தான் இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம். அதுதான் 7 இருக்கை என்று, அங்கேதான் இறைவன் கோயில் கொண்டுள்ளான் என்று இங்க திருச்சாட்டிய குடியிலே நமக்கு கருவூர் தேவர் அருளி செய்கிறார் என்பதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இதற்கு ஈக்குவலண்டான கலிற்றுப்படியார் பாடல், இதுல இருந்தா கலிற்றுப்படியார் பாடலை நமக்கு அருளி இருப்பார். உய்யவந்த தேவநாயனார், திருவையிலூர் உய்யவந்த தேவநாயனார், திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார், அவருடைய குரு இவர் சீடர். அப்படி பார்க்கும்போது அந்த திருக்கலிற்றுப்படியாரிலும் 22வது பாடலிலே இதற்கு ஈக்குவலண்டான ஒரு
பாடலை அருளியிருப்பார். ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானத்து எய்தும் விதி இரண்டே, ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருளாம் ஒன்று, ஆக்கா பொருளே ஒன்று ஆம் என்று அருளியிருப்பார். இந்த ஆக்கும் பொருள் என்பது ஆதார யோகம், ஆக்கா பொருள் என்பது நிராதார யோகம். அந்த மீதானம் என்பதுதான் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம். அவனுடைய திருவருள், அம்மை, திருவடி, சக்தி, எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த அந்த ஏழு இருக்கை என்பது நம்முடைய சாத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த திருவுந்தியார் திரு களிற்றுப்படியாரோடு பொருத்தி பார்க்கலாம் என்பதையும் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதுதான் ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க உந்தி பெற, விமலர்க்கு இடம் அது என்று உந்தி பெற என்பது அந்த திருவுந்தியார் பாடல். அடுத்தது இரண்டாவது திருப்பாடல். பாந்தள் பூணாரம் பரிகளம் கபாலம் பட்டவர்த்தனம் எருதன்பர், வார்ந்த கண்ணருவி மஞ்சன சாலை மலைமகள் மகிழ் பெரும் தேவி, சாந்தமும் திருநீர் அருமறை கீதம் சடைமூடி சாட்டிய குடியார், ஏந்தெழில் இதயம் கோயில் மாளிகை ஏழிருக்கையுள் இருந்த ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம். இதுல அன்பர் வார்ந்த கண் அருவி மஞ்சனம், சிவபெருமானுக்கு இதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லும் போது, சிவபெருமான் அவனுக்கு மஞ்சனம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அல்ல அவன் குளிக்கக்கூடிய இடம், அவன் திருமஞ்சனம் அவன் இடம் எதுன்னு சொல்லும்போது, அடியார்களின் கண்ணீர் உடைய கண்கள். அந்த கண்கள் எப்படி வரணும்னா விட்டு விட்டு வரக்கூடாதான், இடையராது வரணுமா. அதுதான் அன்பு, இடையரா அன்பு, இடையரா அன்பும் என்று நமக்கு சொல்லப்படும். அந்த அடியார்களின் இடையரா கண்ணீர் உடைய கண்களே அந்த மஞ்சனம். அதுதான் அன்பர் வார்ந்த கண் அருவி. அந்த அருவின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் இடையராது வருவது. அந்த இடையராது எப்ப வரும்? நம்ம அடியாருக்கு அக இலக்கணம் புற இலக்கணம் இப்படி என்று 10 இலக்கணங்கள் சொல்லுவோம். அது சொல்லும் போது அந்த கண்ணீர் வருதல், அந்த அது எப்படி வரும்னா, அந்த அன்பு பக்தி மேலிடும் போது அது உண்மையிலேயே தாரை தாரையாக ஊற்றும். நம்ம அனுபவத்துல பார்க்கும்போது பெரிய புராணத்துல நிறைய நாயன்மார்களுடைய வரலாறு சிந்திக்கும் போது வரும். அது குறிப்பா நம்ம எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்லலாம். அது சொல்லலாம்னா, அப்படி நம்ம கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை எத்துணை முறை சிந்தித்தாலும் அத்துணை முறையும் கண்ணீர் வரும். அந்த அன்பு அதற்கு சமமானது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே படிச்சாச்சு, மறுபடி புதுசா ஒரு தடவை படிக்கும் போது திரும்ப 2வது தடவை படிக்கிறோம், நமக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு நினைத்து கொண்டு படித்திருக்கும் போது 2வது முறையும் கண்ணீர் வரும். எத்துணை முறை படித்தாலும் கண்ணீர் வருகிறது. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. அதே போல அந்த அன்பர் வார்ந்த கண் அருவி மஞ்சனம்னு சொன்னார். அப்புறம் சிவபெருமானுக்கு அவர் மகிழ்கின்ற பெரிய தேவியாக அம்மை விளங்குகிறார். ஏன்னா 2 பேருமே பின்னம் இல்லாமல் தான் இறங்குகிறார்கள். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்பது திருவருட்பெயர். அப்புறம் அவர் பாடக்கூடிய பாடல் வேதம் தான். அவர் அருளி செய்த நூல் வேதமாக இருக்கிறது. அது தமிழ் வேதம் என்று நம்முடைய திருமுறைகளை நாம் இன்று சொல்லிக் கொண்டு வருகிறோம். அது நமக்கு இறைவன் அளித்த பெரும் கொடை. இந்த கொடைகள் எல்லாம் இல்லை என்றால் நமக்கு எப்படி ஞானம் கிட்டும்? அபரஞானம் கிட்டும். இந்த அபரஞானம் கிட்டினால்தான் நம் பரஞானத்தை எய்த முடியும். அப்படி நமக்கு பரஞானம் அருள வேண்டும் என்பதற்காகவே இறைவன் தமிழில் இந்த திருமுறைகளை நமக்கு நம் பொருட்டு, உயிர்களின் பொருட்டு இறைவன் தக்க குருநாதர்களை கொண்டு, அருளாளர்களை கொண்டு அருளி செய்திருக்கிறான் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவனுடைய ஜடை அதுதான் கிரீடம். அதுதான் கிரீடம். சிவபெருமானுக்கு மட்டும்தான் இயற்கை கிரீடம். வேற யாருக்கு எடுத்தாலும் அது செயற்கை கிரீடமாக இருக்கும். ஏன்னா கிரீடம்னா தலையில வைக்கப்படுவது. ஒரு நாள் வைக்கப்பட்டால் ஒரு நாள் எடுக்கப்படும். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய, எல்லாரும் சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னா, முதலமைச்சராக பதவி ஏற்றார் அப்படின்னா ஒரு காலத்திலே பதவி இறங்குவார் என்பது பொருள். சிவபெருமானுக்கு மட்டுமே இயற்கையான கிரீடம் இருக்கிறது, எப்போதுமே இருக்கிறது, அனாதியாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புடையோரே, ஒரே ஒப்பற்ற பெரும் செம்பொருளே கடவுள், அவரே இறைவன் என்பதை நாம் இதிலிருந்து நம்ம இறை இலக்கணத்தை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இயற்கையாகவே அவருக்கு கிரீடம் இருக்கிறது இல்லையா, அவர்தான்பா கடவுள், அவர்தான்பா இறைவன். செயற்கையாக கிரீடம் உள்ளவர்கள் எல்லாம் தேவர் வர்க்கத்தினர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அவன் அணியும் சந்தனம் திருநீர், அது நமக்கு எல்லாம் தெரிந்தது. திருநீர் தான் அவனுக்கு. இது எல்லாமே
பாம்புகளே அணியும் மாலைகள், அவன் அணியக்கூடிய மாலைகள். உண்ணும் பாத்திரம் மண்டையோடு, கபாலம் என்றெல்லாம் பார்க்கிறோம். இது எல்லாமே நம்முடைய சிவஞான சித்தியாரிலே 67வது பாடல். அதுல வந்து நமக்கு இது ஏற்கனவே சிந்தித்து இருக்கிறோம். இங்கேயும் நமக்கு சொல்றாரு. அதாவது இறைவனுடைய வடிவு எல்லாமே அருள் வடிவு அப்படின்னு சொல்லும் போது, உரு அருள் குணங்களோடும் உணர்வு அருள், உருவில் தோன்றும் கருமமே அருள், அரண்தன் கர சரணாதி சாங்கம் தரும் அருள், உபாங்கம் எல்லாம் தான் அருள், தனக்கு ஒன்று இன்றி அருளுரு உயிருக்கு என்றே ஆக்கினன் அசிந்த நன்றே என்பது அந்த திருவிருத்தம், சுபக்கம், சிவஞான சித்தியார் சுபக்கத்துல இருக்கக்கூடிய திருவிருத்தம். அதுல சொன்னார், முதல்ல படிச்சோம் இல்லையா, சாங்கம் உபாங்கம் அதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. சாங்கம் என்று சொன்னால் உறுப்பை விட்டு நீங்காதது, அது உபாங்கம் என்று சொன்னால் அணுக இருக்கும் உறுப்பு. இப்ப நமக்கு இங்க சொல்லும் போது சாங்கம், பாம்புகளே அணியும் மாலைகள்னு சொன்னார், இதெல்லாம் சாங்கம். உண்ணும் பாத்திரம் மண்டையோடு, இது சாங்கம். அப்ப இங்க எப்படி நமக்கு இங்க சொல்லப்பட்டது, இறைவனுடைய அருள் வடிவு என்ற சிவஞான சித்தியாரில் சொல்லப்பட்டதுதான் இங்கே சாங்கம் என்பதாக இங்கே கருவுறுத்தவர் இந்த 2வது பாடலில் அமைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒப்பு நோக்கி சிந்திக்கலாம். இது அடுத்தது 3வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். தொழுது பின் செல்வல் அயன் முதல் கூட்டம் தொடர்வன மறைகள் நான்கெனினும், கழுதுரு கரிகாடுரை விடம் போர்வை கவுந்திகை கரியூரி திரிந்தூன், தழல் உமிழ் அரவும் கோவணம் பளிங்கு சபவடம் சாட்டிய குடியார், இழுதுணை சொரிந்தோம் பழல் ஒளி விளக்கேள் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம். இதுல முதல்ல தொழுது பின் செல்வது அயன் முதல் கூட்டம், அதாவது பிரம்மா உள்ளிட்ட எல்லா தேவர் கூட்டங்களும் தொழுது பின் செல்கிறதா. அப்புறம் என்ன போகிறது, தொடர்வன மறைகள் 4 இருந்தா எனினும், எப்படி தேவர்கள் கூட்டம் எல்லாம் இவருக்கு பின்னாடி போகிறது, மறைகள் எல்லாம் தொடர்ந்து போகிறது. வேதங்கள் ஐயா என ஓங்கி என்று சிவபுராணத்தில் மணிவாசக பெருமான் அருளி செய்கிறார் இல்லையா, அதுபோல தொடர்வன மறைகள் 4 இப்படி எல்லாம் போகுது. தேவர வர்க்கங்கள் எல்லாம் அவர் பின்னாடி போறாங்க, வேதங்கள் எல்லாம். அந்த வேதங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய மனிதன் அடைய வேண்டிய உறுதிப்பொருள்களை நமக்கு தருவது வேதம். மனிதன் அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள் என்று வடமொழியை சொல்வார்கள். அதாவது தர்ம அர்த்த காம மோட்சம், அது தமிழ் படுத்தும் போது அறம் பொருள் இன்பம் வீடு, மனிதன் அடைய வேண்டிய உறுதிப்பொருள், இந்த 4 பொருள்களையும் தரக்கூடியது இந்த வேதங்கள். அப்படிப்பட்ட வேதங்கள் அவர் பின்னாடி போகுதான். ஆனா இவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க, பெரிய தேவர வர்க்கங்கள் எல்லாம் அவர் பின்னாடி போகுது, வேதங்கள் எல்லாம் பின்னாடி போகுது. ஆனா இவர் எப்படி இருக்காருன்னா, கழுதொரு கரிகாடு உறைவிடம். இவர் இடம் எதுப்பா, சுடுகாடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோயில் சுடுகாடு என்று மணிவாசக பெருமான் நமக்கு அருளி செய்வார் இல்லையா. அதுதான் நம்ம எல்லாம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் கேட்டாராம், உங்க சிவபெருமான் கோயில்ல இருக்காருன்னு சொல்றீங்க, அதே நேரத்தில் சுடுகாட்டிலேயே ஆடுகிறாருன்னு சொல்றீங்க, அப்ப அவரை வந்து கோயில்ல போய் பார்க்கலாமா இல்ல சுடுகாட்டுல போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, அவருக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, அப்பா நீ உடம்புல இந்த உயிர் நன்றாக இருக்கும் பொழுது நீ கோயில்ல திருக்கோயில் சென்று வழிபட்டு விட்டால், அங்கு சென்றாலும் உன்னுடைய அடுத்த பிறவிக்கு இருக்கக்கூடிய நிலையை, நல்ல நிலையை, ஆன்மாவிற்கு உய்தி நீ எய்து விடலாம். அடுத்த பிறவி இல்லாமல் கூட போவதற்காக வாய்ப்பு அவன் அருளால் கிடைக்கலாம். இப்படி எல்லாம் அவருக்கு அந்த ஆன்மாவிற்கு அறிவுரை சொல்லப்படுகிறது. ஆனால் நீ கோயிலுக்கு தான் போக மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமே தவிர சுடுகாட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அங்க சிவபெருமான் இருப்பாரு, அங்க நீ அவரை சந்தித்தே ஆக வேண்டும். அதான் சிவபெருமான் சொல்லுவாராம், சும்மா விளையாட்டா சொல்லுவாங்க, நீ அங்கதான் வர முடியாதுன்னு சொல்லுவேன், ஐ வில் மீட் தேர், இங்க இடுகாட்டுல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாராம். நீ அங்கதான் வர முடியாதுன்னு சொல்லுவே தவிர அங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாராம். அதுபோல நம்ம இருக்கும் பொழுதே நாம் திருக்கோயிலுக்கு சென்று அந்த குருலிங்க சங்கம வழிபாட்டை மேற்கொண்டு நம்முடைய ஆன்மாவை உய்தி பெறுவதற்கான செயல்களில் நாம் கட்டாயம் ஈடுபட வேண்டும். நமக்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்வதெல்லாம் சாக்கு போக்குதான். நமக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நாம் இறைவனை வழிபடுதல் என்பது மிக 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 அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். சரி, அதுதான் அவர் உறைவிடம் சுடுகாடு அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த போர்வை கரியுரின்னு சொன்னார். போர்வை கரியுரி கவுந்திகை தெரிந்தும், அதை மாத்தி பொருள் காரணம். அந்த
கரியுரினா கரினா யானையினுடைய தோலை உரித்து போர்த்துகிறார்களே அவருடைய அட்ட விரட்ட செயல்ல இருக்கக்கூடிய ஒன்று. அது எதற்காகனா அந்த ஆணவ மலத்தை இறைவன் மட்டுமே நீக்கக்கூடியவன் என்பது பொருள். அதனாலதான் உமையே காண அஞ்சிடுமா அந்த அந்த வரலாறு சொல்லும் போது அந்த அட்ட முகூர்த்தத்துல மன்னிக்கணும் அட்ட விரட்ட செயல் அதை சொல்லும் போது அந்த யானையை உரித்து பொறுக்கும் போது அம்மையே அச்சம் கொண்டாள் என்பது போல நம்முடைய நூல்கள்ல வரும். அது என்ன பொருள், அதனுடைய தத்துவம் என்னன்னு சொன்னா ஆணவ மலத்தினுடைய அந்த வன்மை அது அப்படிப்பட்டது என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக அப்படி சொல்லப்படும். அம்மை அஞ்சினாள் என்பதெல்லாம் நமக்கு தெரிய, அம்மை அஞ்சுவாளா என்ன? அஞ்ச மாட்டா. அது ஆணவமலத்தினுடைய அந்த கொடுமையான தன்மையை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதை தவிர வேறு ஒன்றும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல அந்த தொழுது பின் அயன் செல்வதன் முதல் கூட்டம் தொடர்வென மறை 4ம் இதெல்லாம் சொல்றாரு இல்லையா? இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்முடைய சிற்றம்பல நாடிகள் நம்ம அடிக்கடி நம்ம 9-14 பார்த்து வரக்கூடிய நூல்கள் எல்லாம் 14 சாத்திரங்கள்ல பார்க்கிறோம். சிவபோகசாரம் சொக்கநாத வெண்பா பார்க்கிறோம். அதே போல சிற்றம்பல நாடிகள் அருளி செய்த அந்த நூல்களிலையும் நம்ம பார்க்கிறோம். தோழர் போதம், சிற்றம்பல நாடிகள் வெண்பா, அதே போல சீர்காழி சிற்றம்பல நாடிகள் தாளாட்டு என்று ஒரு பகுதியிலே ஒரு நூல் செய்திருக்கிறார். அதுல வரக்கூடிய ஒரு 20வது கண்ணில என்ன சொல்றாரு? தேவர், முனிவர், சித்தாந்தத்தோர் மறையோர், மூவர் அவர்க்கு அப்பாலும் மூவா முழு முதல்வா, எல்லாம் கடந்து விளங்குகிறானா இறைவன். அத அங்க சொல்றாரு. தேவர், முனிவர், சித்தாந்தத்தோர் மறையோர். தேவர்னா இங்க அயன் முதல் கூட்டம், மறையோர்னு சொல்லும் போதும் அங்க இங்க மறைகள்னு சொன்னார் இல்லையா? அதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கடந்து இறைவன் விளங்குகிறான் என்பதை எல்லாம் தொடர்ந்து பின் செல்கிறதாம். அது நம்ம அந்த தாலாட்டிலே ஒப்பிட்டு பார்ப்பதற்காக இந்த பாடலை நாம் குறிப்பிட்டோம். ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு நூல் இருக்கிறது, சீர்காழி சிற்றம்பல நாடிகள் தாலாட்டு என்று ஒரு நூல் இருக்கிறது என்பதை ஒரு அறிமுகம் செய்வதற்காகத்தான் இதெல்லாம் சொல்றோம். ஏன்னா இப்படிப்பட்ட கருத்துக்கள் வேற எங்கும் வருவதற்கு நிறைய இடங்கள்ல வருகிறது. ஏன் அந்த இடத்த சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதுதான் காரணம். அப்படி ஒரு நூல் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். சரி, அடுத்தது 4வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். பதிகம் நான் மறை தும்புருவும் நாரதரும் பரிவோடு பாடுகாந்தார்ப்ப கதியலாம் அரங்கம் பிணையல் மூலகில் கடியிருள் திருநடம் புரியும் சதியிலார் கதியில் ஒளி செய்யும் கையில் தமருகம் சாட்டிய குடியார் இதயமாம் கமலம் கமல வர்த்தனையேழ் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம். பதிகம் நான்மறை, அவருக்கு இருக்கக்கூடிய பதிகம் நான்மறை. தும்புருவும் நாரதரும் இதெல்லாம் அவங்க சொல்றாங்க, அங்க பாடக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இதுல 2வது அடியில கடியிருள் திருநடம் புரியும் சதியிலார் ஜதி. அது எப்படின்னா இருள் கடிய திருநடம் புரியக்கூடியவர் சிவபெருமான். சிவபெருமான் திருநடனம் புரிகிறார் என்று சொன்னால் அவர் 5 ஆற்றுகிறார் என்பது பொருள். அந்த 5 எதற்காக ஆற்றுகிறார் என்றால் நம்பொருட்டு, உயிர்களின் பொருட்டு. அது ஊன நடனம், ஞான நடனம் என்றெல்லாம் நமக்கு உண்மை இலக்கியத்திலே சொல்லப்படுகிறது. அதுல சொல்லும் போது இருள் கடிய, அது எதற்காக? ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய இருள், அந்த அறியாமை நீங்குவதற்காக இறைவன் திருநடனம் புரிகிறான். அதுதான் சொல்றாரு, இருள் கடிய திருநடம் புரியும், அதற்காக புரிகிறார். அப்ப அதுதான், அது ஆணவ மலம் நீங்குவதற்காக நம் பொருட்டு அவர் திருநடனம் புரிகிறார். உண்மை விளக்கத்திலே 35வது வெண்பா, அந்த 35வது வெண்பாவில நமக்கு அழகா அந்த ஊன நடனம் என்பதற்கு சொல்லும் போது என்ன சொல்லுவாரு? தோற்றம் துடி அதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்திலே உற்ற திரோதம் முத்தி ஆன்ற மலர்பதத்தே நாடு என்று அருளியிருப்பார். இதுல தோற்றம் துடி அதனில் சொல்றாரு இல்லையா? அந்த துடி என்பது உடுக்கை ஏந்திய திருக்கருத்து சொல்லுவாங்க. அந்த உடுக்கை இருக்கிறது இல்லையா? அந்த உடுக்கை தான் இங்க சொல்றாரு தமருகம் என்று கருவுறுத்தவர் இங்க 3வது அடியில அருளி செய்கிறார் பாருங்க. கடியிருள் திருநடம் புரியும் சதியிலார் கதியில் ஒளி செய்யும் கையில் தமருகம். அந்த கையிலே தமருகம் இருக்கிறது. தோற்றம் துடி அதனில், இங்க அதேதான் இங்கேயும் பாருங்க, அவர் செய்யக்கூடிய 5 நடனத்தை இங்கே எடுத்து காட்டுகிறார். அது ஊன நடனத்திற்கு சொல்லப்பட்டது உண்மை இலக்கியத்திலே. அதுதான் இங்க சொல்றாரு, இருள் கடிய திருநடனம் புரிகிறார், அந்த புரியும் பொழுது கையிலே தமரகம் இருக்கிறது. அப்ப இது ஊன நடனத்தை குறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. ஊன நடனத்தை மட்டும் சிவபெருமான் செய்யவில்லை,
பக்குவம் வந்த ஆன்மாக்களுக்கு ஞான நடனத்தையும் புரிகிறார் என்பதும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மை விளக்க பாடலோடு இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் என்பதையும் நாம் சிந்திக்கலாம். அந்த தமரகத்திலிருந்து ஒளி சத்தம் வருகிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. சரி, அடுத்தது 5வது திருப்பாடல். திருமகன் முருகன் தேவியேல் உமையாள் திருமகள் மருமகன் தாயாம் மருமகன் மதனம் மாமனேல் இமவான் மலையுடை அரையத்தம் பாவை தருமனை வளனாம் சிவபுரன் தோழன் தனபதி சாட்டிய குடியார் இருமுகன் கழல் 3 கைத்தளம் 7 இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. திருச்சிற்றம்பலம். முதலிலே திருமகன் முருகன், சிவபெருமானுடைய திருமகனாக முருகப்பெருமான் விளங்குகிறார் என்பதை முதலிலே அருளி செய்கிறார். இது நம்ம சாத்திரங்கள்ல எங்கேயாவது வருகிறதா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கும்போது, சிவப்பிரகாசத்திலே முருகப்பெருமானுக்கு ஒரு பாடலை செய்திருப்பார் நம்முடைய உமாபதி சிவம். அது 4வது திருப்பாடல். அதுல என்ன சொல்லுவார் உமாபதி சிவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முருக கடவுளுக்கு வளம் நிலவு குளம் அமரர் அதிபதியாய் நீலமையில் ஏறி வரும் ஈசன் அருள் ஞான மதலை. அதுதான் இங்க சொல்ல திருமகன் முருகன். அங்க ஈசன் அருள் ஞான மதலை, சிவபெருமானின் அந்த குழந்தை வடிவமாக இருக்கக்கூடியவர், ஞான வடிவமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அது சிவபெருமானுடைய திருமகன் என்று இங்கே திருஞான ஞானம், சிவஞானம் என்பதுதான் பொருள். அந்த ஞான மதலை அதுதான் திருமகன். மதலைனா குழந்தை, மகன். திருமகன் என்று சொன்னால் ஞான மதலை. அது அப்படியே நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் சிவபிரகாசத்தோடு. முருகப்பெருமான் யாருப்பா? ஈசன் அருளால் நமக்கு கிடைத்த ஞான மதலை. இங்க திருமகன், திரு என்றால் ஞானம், மகன் என்றால் மதலை. பொறுத்து பார்க்கும்போது திருமகன் என்பது ஞான மதலை என்று உமாபதி சிவம் அருளியதோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் என்பதை நாம சிந்திக்கலாம். அடுத்ததாக சிவபெருமானுக்கு எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை அதாவது நம்முடைய தளத்த நிலையில வரும்போது புராணங்கள்ல நிறைய சொல்லப்படும் இல்லையா? சிவபெருமானுக்கு யாரு மகன், யாரு மாமனார், யாரு மனைவி, யாரு அவருடைய தங்கை, யாரு மைத்துனர், யாரு, இப்படி எல்லாம் புராணங்கள்ல சொல்லப்படும். அந்த புராணங்கள்ல சொல்லப்படுவது போல இந்த பாடலிலே நம்முடைய கருவூர் தேவர் பாடியுள்ளார். அவருடைய இறைவனுக்கு செல்வமாக இருக்கக்கூடிய இடம் சிவபுரம் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமானுடைய நண்பன் யாருன்னா குபேரன். இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். அதுல சொல்லும்போது என்ன சொல்றாங்க? முகம் 2, திருவடி 3, கை 7. இது எதை குறிக்கிறது என்றால் சிவபெருமானுடைய அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை இங்கே குறிப்பிடுகிறார் நம்முடைய கருவூர் தேவர். அது அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை குறிப்பிடுவது என்பது எப்படி பார்க்கலாம்னா, நம்முடைய இது சாத்திரங்கள்ல எங்கேயாவது வந்திருக்குதா அப்படின்னு கேட்டா வருது. சிவஞான சித்தியார்ல 69வது பாடல் மற்றும் 74வது பாடலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நமக்கு 74வது பாடல்ல அந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை நமக்கு சகல ஆகம பண்டிதராக இருக்கக்கூடிய அருணந்தி சிவனார் நமக்கு அருளி செய்கிறார். படைப்பாதி தொழிலும் பக்தர்க்கு அருளும் பாவனையும் நூலும். அப்புறம் சொல்றாரு இடப்பாகம் மாதராளோடு இயைந்து. அதுதான் இங்க சொல்லப்பட்ட அர்த்தநாரீஸ்வர வடிவம். இடப்பாகம் மாதராளோடு இயைந்து உயிர்க்கு இன்பம் என்றும் அடைப்பானாம் அதுவும் முத்தி அளித்திடும் யோகும் பாசம் தொடைப்பானாம் தொழிலும் மேனி தொடக்கானேல் சொல்வனாதே என்பது அந்த 74வது திருவிருத்தம். அதுல இடப்பாகம் மாதராளோடு அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை சாத்திரமும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போல நமக்கு 69வது திருப்பாடல்ல அந்த முதல் உருன்னு சொன்னார் இல்லையா? அது இறைவன் எடுத்துக்கூடிய வடிவங்கள் எல்லாம் மகேஸ்வர வடிவங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த வடிவங்கள் பல்வேறு வகையாக இருக்கிறது. எல்லாமே இறைவனுடைய திருவருள். அதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். அதே போல முதல் உரு பாதி மாதர் அப்படின்னு சொல்லுவார். தேவரின் ஒருவன் என்பர் திருவுரு சிவனை தேவர் மூவராய் நின்றது ஓரார் முதல் உரு பாதி மாதர் ஆவதும் உணரார். அந்த முதல் உரு என்பது முதல் வடிவாய மகேஸ்வர வடிவம். அதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்படி நிறைய சொல்றாரு இல்லையா? அதெல்லாம் ஒன்னொன்னுக்கும் ஒரு வடிவத்தை நம்ம பொருத்தி பார்க்கலாம் என்பதை நம்ம பார்க்கணும். இதுல முகம் 2ன்னு சொல்லும் போது அம்மை முகம் 1, அப்பன் முகம் 1. திருவடி 3ன்னு சொல்றாரு. கழல் 3. அந்த கழல் 3 என்பது 2 பேருக்கு 2 முகம்னா 2 பேருக்கு 2 கால் இருந்ததுன்னா 2 4 கால்கள் இருக்கணும். ஏன் 3 கால்கள்? கழல் 3ன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்பதால்
சிவபெருமானுடைய இடது திருவடியும் அம்மையினுடைய வலது திருவடியும் ஒரே திருவடியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சிவபெருமானுடைய வலது திருவடி ஒன்று, சிவபெருமானுடைய இடது மற்றும் அம்மையின் வலது திருவடி 2, அம்மையினுடைய இடது திருவடி 3. இப்படி கழல் 3ஆக இருக்கிறது. அப்புறம் என்ன சொன்னாரு? கை 7, திருக்கரம் 7. அப்ப 4 கரங்கள் இருந்தால் 8 கரங்கள் இருக்கணும். எப்படி இங்கே அர்த்தநாரீஸ்வரர் இடத்திலே கழல் 3ஆக இருந்ததோ அதே போல அங்க ஒரு கை ஒன்றாக இருக்கும். அம்மைக்கும் அப்பனுக்கும் காமனா ஒரு கை இருக்கும். அதனால அந்த 8 என்பது 7ஆக, ஒன்று குறைந்து 7ஆக இருக்கிறது என்று அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை அற்புதமாக நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார். பொதுவா அந்த இடப்பாகத்திலே வைப்பார்கள், இப்படி பாதி கொடுத்தார் அப்படின்னு பார்ப்போம். இதுல பாருங்க, கழல் 3, கைகள் 7 என்று இப்படி நுட்பமாக நமக்கு அமைத்திருக்கிறார் கருவூர் தேவர். இப்படி ஒரு நிலையை நம்ம திருமுறைகள்ல அடியனுக்கு தெரிந்து வேற எங்கும் இல்லை. இருந்திருக்கலாம், வேற எங்கேயாவது இருந்திருக்குதா என்னன்னு அடியனுக்கு தெரியல. நல்லா அற்புதமாக நம்முடைய கருவூர் தேவர் இங்கே அமைத்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தது 6வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். அனலமே புனலே அணிலமே புவனி அம்பர அம்பர தளிக்கும் கனகமே வெள்ளி குன்றமே எந்தன் களைகணே களைகண் மாற்றில்லா தனியனேன் உள்ளம் கோயில் கொண்டருளும் சைவனை சாட்டிய குடியார்க்கு இனிய திங்கணியாய் ஒளிவர நிறைந்தேள் இருக்கையில் இருந்த வாரியம்பே. திருச்சிற்றம்பலம். இதுல முதல் அடியில அனலமே, நெருப்பே, புனலே, நீரே, அனிலமே, அனிலம்னா காற்று, காற்றே, புவனி, புவனி என்று சொன்னால் பூமி, பூமி என்று சொன்னால் மண், நிலம், அப்புறம் அம்பரா என்று சொன்னால் ஆகாயம். இப்படி பஞ்சபூதத்தை முதலிலே அருளி இருக்கிறார். இப்படி பஞ்சபூத வடிவனாக சிவபெருமான் விளங்குகிறான் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அல்லது நமக்கு பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்கள் இருந்திருந்து நமக்கு 36 தத்துவங்களை நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறான் இல்லையா? அப்படி தத்துவங்களை எல்லாம் இந்த பஞ்சபூதம் உள்ளிட்ட 36 தத்துவங்களையும் படைத்து அளித்த பெருமானே என்று நாம் அதற்கு பொருள் காணலாம். அப்புறம் அம்பரத்தளிக்கும் கனகமேன்னு சொன்னார். அதாவது அம்பரத்து அளிக்கும் கனகம் அப்படின்னு சொன்னா அது வந்து பொன்னுலகம். கனகம்னா பொண்ணு, அது பொன்னுலகம். பொன்னுலகம் என்று சொன்னால் அது வந்து தேவர்கள் உலகம். அந்த தேவர உலகம் யாருக்கு கிடைக்கும்? நல்வினை செய்த ஆன்மாக்களுக்கு கிடைக்கக்கூடிய உலகம். அப்ப நல்வினை செய்தாருக்கு விண்ணில் தரப்படுகின்ற பொன் உலகமே அது சொர்க்கம்னு சொல்றோம் இல்லையா? அது இது நம்முடைய சாத்திரங்களை சொல்லும். நல்வினை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், தீவினை செய்தால் நரகம் கிடைக்கும். அதுதான் இங்கே எடுத்து காட்டுகிறார். அம்பரத்தளிக்கும் கனகமே யார் செய்வார்? சிவபெருமான் தான் செய்வார். அப்புறம் வெள்ளி குன்றமே, அது சொர்க்கம். சொர்க்கம் சொல்லிட்டாரு இல்லையா? அது நல்வினை செய்தால் அது வந்து அதனாலதான் நம்ம அது பொன் விலங்கு இரும்பு விலங்குன்னு சொல்றோம். நல்வினை என்றால் பொன் விலங்கு, தீவினை என்று சொன்னால் இரும்பு விலங்கு என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். ரெண்டுமே விலங்கு தான். அது அங்க அம்பரத்தளிக்கும் கனகமேன்னு சொல்லிட்டா அங்க தீவினை செய்தால் அது நரகம் கிடைக்கும் என்று சொல்லாமலே பெறப்படும். அங்கே அதுக்கு ஒரு தனி இடம் வைத்திருக்கிறார் பெருமான் என்று நாம் புரிந்து கொள்ளணும். இங்க வெள்ளி குன்றமே என்று சொல்லும் போது கைலாய மலை. இந்த கைலாய மலை என்று சொல்லும் போது பக்குவமுடைய ஆன்மாக்கள் எல்லாம் அங்கே சென்று இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதனால அந்த அடியாருக்கு இருக்கக்கூடிய இடமாக அது இருக்கிறது. முதல்ல பஞ்சபூதத்தை சொன்னாரு, அந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு படித்து கொடுத்ததை சொன்னாரு. அதன் பிறகு சொர்க்கத்தை சொன்னார். அப்புறம் கையில அடியார்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை சொன்னார். அப்புறம் சொல்றாரு எந்தன் கலைக்கணேன்னு சொன்னார். கலைக்கண் என்று சொன்னால் துணை, பற்று. அது நமக்கு எனக்கு யாருப்பா பற்றுக்கோடு? நீதான்பா பற்று, நீதான் பற்று, வேற யாரும் பற்று இல்ல, அது எனக்கு வேற யாருமே பற்று இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது திருவருட்பயன்ல 65வது குறள்ல நமக்கு ஒரு குறளை நமக்கு உமாபதி சிவம் அருளி செய்கிறார். கிடைக்கத்தகுமோ நற்கேண்மையாருக்கு அல்லால் எடுத்து சுமப்பானை என்று. எடுத்து சுமப்பான், சிவபெருமானுக்கு ஒரு பெயர் எடுத்து சுமப்பான். அது எப்படின்னா, பேரன்பாகிய திருவருளை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய வினைகளையும் வினை பயன்களையும் சுமப்பவராகிய கடவுள், அவர்தான் கடவுள். இங்க என்னுடைய பற்றுக்கோடேன்னு சொன்னாரு. எந்தன் கலைக்கணே என்பதற்கு என்ன பொருள்னா, என்னுடைய பற்றுக்கோடே. என்னுடைய பற்றுக்கோடை யாருப்பா? சிவபெருமான். நீ மட்டும்தான்ப்பா என்னுடைய பற்றுக்கோடு. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வினைகளை எடுத்து சுமக்கக்கூடியவர் நீதான், அதனால எனக்கு பற்றுக்கோடு நீதான். அங்க திருவருட்பயனோடு இங்க ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். அப்ப தன்னை அடைந்தாரின் வினைகளையும் வினை பயன்களையும் தீர்த்து அருளுவது தலைவனாகிய சிவபெருமானின் கடமை. அது அவருடைய கடமை. அதனால நீதாமா எனக்கு பற்றுக்கோடு, வேற ஒண்ணும் இல்லப்பா எனக்கு
அப்படின்னு சொல்லி அங்க திருவருட்பயன்ல சொல்றதோடு இதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். அடுத்ததும் சொல்றாரு, கலைகண் மற்றில்லா தனியனேன்னு சொன்னார். பற்றுக்கோடு எனக்கு வேற யாராவது இருக்குதான்னு கேட்டா வேற யாரும் இல்லப்பா எனக்கு பற்றுக்கோடு. என்னுடைய பற்றுக்கோடுன்னு முதல்ல சொன்னாரு. உன்னை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாதவன்னு சொல்றாரு. என்னுடைய பற்றுக்கோடு நீதான் முதல்ல சொல்லிட்டு அதோட விட்டு விடல. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க பற்றுக்கோடு இருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு வினா எழுந்து விடக்கூடாது. எனக்கு பற்றுக்கோடு நீதான்பா, அப்ப இன்னொருத்தருக்கு பற்றுக்கோடு வேறு ஒருவருக்கு கூடுமோ அப்படின்னு சொன்னா, உன்னை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாதவன் அவருக்கு சொல்லிட்டா என்ன பொருள்? எல்லாருக்குமே சிவபெருமானை தவிர வேறு யாரும் பற்றுக்கோடு இல்லை. அவர் ஒருவரே அனைத்து ஆன்மாக்களுக்கும் பற்றுக்கோடாக இருக்கக்கூடியவன். அதனால்தான் பற்றற்றான் பற்றனை பற்றுகன்னு சொன்னார். பெரும்பற்ற புலியூர்னு அந்த கோயிலுக்கு பெயரே அதுதான் காரணம். சரி, இதற்கும் திருவருட்பயன்ல 68வது திருக்குறளோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். என்ன குறள் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது எப்படின்னா, ஒரு டார்ச் லைட் முன்னாடி போகணும் அப்படின்னு சொன்னா டார்ச் லைட் முன்னாடி அடிச்சு கொண்டு போறோம் இல்லையா? அதனால உன்னை தவிர எனக்கு பற்றுக்கோடு இல்லப்பா, உன்னை முன்னிறுத்தி தான் நான் போகணும், உன்னை பிடித்து கொண்டுதான் நான் போகணும். அதுதான் அங்க சொல்லுவாரு. உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பெண் நிற்க அருளார் நிலை என்று அருளி செய்வார். அதாவது ஒருவர் சிவத்தை காண விரும்பினால் அருளை தமக்கு முன்னாக்கி தாம் அதன் பின்னே நிற்க வேண்டும். அதுதான் குறிப்பு. அதுதான் உன்னை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லைன்னு சொல்வதற்கு அர்த்தம், பொருள் அதுதான். சிவத்தை காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு உலக துன்பங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அப்படிதான் இருக்கணும். அதாவது கொள்ளியை பிடித்திருக்கும் அழகிய கையை உடையவர்கள் தாம் வேண்டிய பொருளை காணும் பொருட்டு அக்கொள்ளியை முன்னே இட்டு தாம் பின்னே நிற்பது போல. நம்ம நடந்து போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு இருட்டு பாதையில ஒரு மொபைல் போன்லயே ஒரு டார்ச் லைட் அடித்து கொண்டு போயிடும். நம்ம டார்ச் லைட்டை முன்னாடி அடித்து கொண்டுதான் பின்னாடி நடந்து போறோம். டார்ச் லைட்டை பின்னாடி அடித்துக்கொண்டு நம்ம முன்னாடி நடந்து போனோம்னா பொருள் எதுவுமே தெரியாது, வழி தெரியாது. அதான் திருவருளை முன்னே வைத்துக் கொண்டு நாம் செல்ல வேண்டும். அதே போல அந்த திருவருளையே நாம் பற்றுக்கோடாக வைத்துக் கொண்டு, திருவருளை தவிர வேறு பற்றுக்கோடு நமக்கு இல்லை என்பதாக சொல்லி நம் வாழ்க்கையிலே நாம் பயணிக்க வேண்டும். எல்லாம் திருவருள், எல்லாம் திருவருள் என்றுதான் நாம் வாயளவிலே சொல்லிக் கொள்ளாமல் உணர்விலே அது வர வேண்டும். இப்ப எல்லாம் திருவருள் திருவருள் என்று இருக்கும் பொழுதுதான் நமக்கு இப்படி ஒரு 175 நாட்களை நமக்கு கடந்து அடுத்தடுத்து செல்ல இருக்கிறோம். 175 நாட்கள் வரை இட்டு அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது திருவருள் தான். எல்லாமே திருவருள். திருவருளை முன்னிட்டு நாம் முன்னிறுத்தி நாம் எந்த செயலையும் செய்தால் அந்த செயல் வெற்றி பெறும். அது உலக சம்பந்தமுடைய செயல்களாக இருந்தாலும் சரி, அருள் செயல்களாக இருந்தாலும் சரி. நம்ம அருளுடைய செயல்களுக்கு மட்டும் நாம் திருவருள் திருவருள் என்று சொல்லிவிட்டு உலகத்திற்கெல்லாம் நாம் நான் செய்கிறேன் என்று சொல்வது இப்ப படிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஆயிடும். அப்ப நாம் அனைத்திற்கும் திருவருள், எல்லாம் திருவருள், எல்லாம் திருவருள் என்றுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்த உடனே வராதுதான். நான் செய்யறேன் என்ற எண்ணங்கள், ஏன்னா இதுகால நம்ம பழகி வந்தோம் இல்லையா? பழக்கம் தவிர பழகுதல் என்பது மிக மிக கடினம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானிடத்திலே விண்ணப்பம் வைத்துக் கொண்டு, பெருமானே எல்லாம் உன் செயல்தான் என்று என்னுடைய அறிவிலே நீ எனக்கு உணர்த்து என்று அவனிடத்திலே விண்ணப்பம் வைப்பதை தவிர வேறு ஒன்றும் நமக்கு வழி இல்லை. அதற்கும் அவனைதான் நம்ம சிக்கனை பிடிக்கணும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போல. இப்படியாக இந்த பாடல்ல அப்புறம் சைவனே என்று அருள் இருக்கிறார் 3வது அடியில. இந்த சைவன்னா சிவபெருமான்னா மங்களமுடையவன் என்பது பொருள். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன், பாசங்கள் இல்லாதவன் அர்த்தம். நீங்கியவன்னா ஏதோ இருந்து நீங்கியவன் இல்லை, இயல்பாகவே அவனுக்கு பாசங்கள் இல்லை. அதான் சைவனே என்பதையும் நாம் அந்த ஒரு சொல்லையும் இந்த பாடலிலே பார்க்கலாம். அடுத்தது 7வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். செம்பொனே பவள குன்றமே நின்ற திசைமுகன் மால் முதல் கூட்டத்து அன்பரானவர்கள் பருகுமாறமுதே அத்தனே பித்தனேன் உடைய சம்புவே அணுவே தானுவே சிவனே சங்கர சாட்டிய குடியார் இன்பனே எங்கும் ஒழிவர நிறைந்த ஏழிருக்கையில் இருந்த வாரியம்பே. திருச்சிற்றம்பலம். இதுல செம்பொனே தெரியும், பொன்னார் மேனியன், பவள குன்றமே சிவபெருமான சொல்றார். நின்ற திசைமுகன் மால் முதல் கூட்டத்து, அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய அன்பரானவர்கள் பருகும் ஆரமுதேன்னு சொன்னார். இப்ப அனைவருக்கும் பேரின்பம் தரக்கூடிய ஒரே செம்பொருள் சிவபெருமான்.
அது எந்த தேவர் கூட்டமாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் அந்த அமுதத்தை ஆரமுதுன்னு சொன்னார். ஆரமுதுன்னா தெவிட்டாத அமுது, அது நிறைந்த அமுது. ஆறுனா நிறைந்த, அமுதுன்னா அமுதுதான், அந்த பேரின்பம், நிறைந்த பேரின்பம், அது தெவிட்டாதது. அப்ப அனைவருக்கும் அந்த பேரின்பமாக இருக்கக்கூடிய முக்தியை, மோட்சத்தை வழங்கக்கூடியவன் சிவபெருமான் ஒருவனே. அது எப்படிப்பட்டவர்கள் சொல்றாங்க பாருங்க. திசைமுகன் மால் முதல் கூட்டத்து, அந்த கூட்டத்துல இருந்தாலும் சரி, அன்பரானவர்கள் பருகும், அதுதான் ரொம்ப முக்கியம். கற்றவர்கள் உண்ணும் கற்பக ஏன் முன்பு 9ஆம் திருமுறையிலே அருளி இருப்பாங்க இல்லையா? அன்பரானவர்கள் பருகும் ஆரமுது, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அத்தனேன்னு சொன்னார். சிவபெருமான் நமக்கு தந்தையாக விளங்குகிறான். அது அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்பது கலிச்சுப்படியார். பித்தனேனுடைய சம்புவேன்னு சொன்னார் கரூர் தேவர். பித்தனே எனக்கு எப்படிப்பா? சம்புவே, சம்புனா இன்பத்தை தோற்றுவிப்பவன் என்பது பொருள். அணுவே, உண்மையானவனே. தானுவே, தானு அப்படின்னு சொன்னா அசையாமல் இருக்கக்கூடிய நிலை, அசலம்னு சொல்றோம் இல்லையா, அசையாமல் இருக்கக்கூடிய நிலையே. அப்புறம் சிவனேன்னு சொன்னாரு. அப்புறம் சங்கரா, சங்கரா என்பது இன்பத்தை செய்பவன் என்பது பொருள். சம்பு என்று சொன்னால் இன்பத்தை தோற்றுவிப்பவன், சங்கரன் என்று சொன்னால் இன்பத்தை செய்பவன். சாட்டிய குடியாருக்கு இன்பனேன்னு சொன்னார். திரும்ப ஒரு இன்பம், இன்பனே. எங்கும் ஒழிவர நிறைந்த, ஒழிவர நிறைந்த என்பது திருவாசகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்லாட்சி. ஒழிவர நிறைந்த யோகமேன்னு சொல்றார். ஒழிவர நிறைந்த அப்படின்னு சொன்னா தாய்மானவர் பாடல் போலதான். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் நிறைந்து இருக்கக்கூடிய தன்மைதான் ஒழிவர நிறைந்த என்பது. ஏழிருக்கையில் இருந்தவாறு இயம்பேன்னு சொல்றாரு. இதுல திருவருட்பயன்ல நமக்கு 9வது குறள் அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குறள் தான். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் என்பது அப்பர் தேவாரம். அதே போல நமக்கு அதை வைத்துக் கொண்டு நம்முடைய உமாபதி சிவமும் பதிமுது நிலை என்று சொல்லக்கூடிய முதல் அதிகாரத்திலே 9வது குறட்பாவை அருளி இருப்பார். நலம் இளன், நன்னா இருக்கு, நன்னினருக்கு நல்லன், சலமிலன், பேர் சங்கரன் என்பது திருவருட்பயன். இங்க அதோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம் பாருங்க. இப்ப சலமிலன் அப்படின்னு சொன்னா எந்த விதமான சலனமும் இன்றி இருப்பவன், அதுதான் இங்க தானுவே என்று சொன்னார். அசைவில்லாதவன் சொன்னோம் இல்லையா, அசலம், அசைவில்லாதவன் என்பதுதான் சலமிலன் என்று உமாபதி சிவன் சொல்லக்கூடிய அந்த தன்மை. அங்கேயே சங்கரன் சொல்லுவார். அவன் பேர் என்னப்பா? நலமிலன், நன்னா இருக்கு, நன்னினருக்கு நல்லன், அவன் சலமிலன்பா, அவன் பேர் என்ன? சங்கரன். சங்கரன் என்று சொன்னால் இன்பத்தை செய்பவன் என்பது பொருள். சம் என்று சொன்னாலே சுகம் என்பது பொருள். அதான் சம்பு அப்படின்னு சொன்னா அது இன்பத்தை தோற்றுவிப்பவன். சம்கரன் என்று சொன்னால் இன்பத்தை செய்பவன். இந்த இரண்டுக்குள்ள வேறுபாடை நம்ம பார்க்கலாம். இது மூணாகவே இந்த அதை இன்பத்தை காப்பவன் அப்படின்னு சொல்லி, இன்பத்தை தோற்றுவிப்பவன், இன்பத்தை காப்பவன், இப்படி இன்பத்தை செய்யக்கூடியவன் என்று நம்ம காஞ்சி புராணத்திலே சிவஞான முனிவர் இப்படி 3 பெயர்களை சிவபெருமானுக்கு தந்திருப்பார். சரி, இப்ப இதே இந்த பாடலுக்கு நம்முடைய உமாபதி சிவம் சிவப்பிரகாசத்திலே நமக்கு இறைவனுக்கு ஒரு பாடலை அருளியிருப்பார். அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லும் போது, சிவப்பிரகாசத்திலே 13வது பாடல், அது பதியினுடைய சொரூப இலக்கணத்துக்கு ஒரு பாடல். அதுல பாருங்க, பலகலை ஆகமும் வேதம் யாவையினும் கருத்து பதிபசுபாசம் தெரித்தல் என்று தொடங்கும். அந்த பாடல்ல அசலமாகி என்று அருள் செய்வார். இங்க பாருங்க, தானுவேன்னு சொன்னார் இல்லையா, அதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். சோ தானுவே அப்படின்னு சொன்னா அசலமாகி இறைவன் விளங்குகிறான் இல்லையா, அந்த தன்மைதான் இங்க தானுவே. அப்புறம் ஆனந்த உருவாய் அப்படின்னு அங்க சொல்றாரு. அசலமாகி அகிண்டிதமாய் ஆனந்த உருவாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆனந்த உருவாய் என்பதுதான் நம்ம என்ன சம்புவே சொல்லலாம், சங்கரா சொல்லலாம், சாட்டிய குடியாருக்கு இன்பனே, அது மூணையும் நம்ம அங்க சொல்லலாம். ஆனந்த உருவாய். அப்புறம் அது மட்டும் இல்லப்பா, செல் கதியாய்னு சொன்னார். அந்த செல் கதியாய் என்பதை நம்ம எப்படி பொறுத்து பார்க்கலாம் இந்த பாடலோடுனா, திசைமுகன் மால் முதல் கூட்டத்து அன்பரானவர்கள் பருகும் ஆரமுதே. அன்பரானவர்கள் பருகும் ஆரமுதுனா அதுதான் அவர்களுக்கு கதி. இப்ப செல் கதியாய், அந்த தேவர்களிலே பக்குவமுடைய அன்பராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சென்று பற்றுவதற்கு ஒரு இடமாக செல் கதியாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அதனாலதான் பருகும் ஆறாமதுன்னு சொன்னாரு. அதுதான் இங்க உமாபதி சிவம் சிவபிரகாசத்திலே செல் கதியாய் என்பதையும் இங்க அருளி இருப்பார். அப்புறம் என்ன சொல்றாரு? சிறிதாகி உமாபதி சொல்றாரு. அதுதான் இங்க அணுவே என்று கருவூர் தேவர் இங்கே அருளி செய்கிறார். இப்படி அசலமாகி என்பது தானுவே என்பதும், ஆனந்த உரு என்பது சம்புவே சங்கரா இன்பனே, அந்த அது மூணுத்துக்கு பொருத்திக்கலாம்.
அப்புறம் சிறிதாகி என்பதை அணுவே என்பதற்கு பொருத்திக்கலாம். செல்கதியா என்பதை அன்பரானவர்கள் பருகும் ஆரம்பதே என்பதற்கும் பொருத்தி நம்ம சாத்திர கருத்தோடு இந்த பாடல்களை எல்லாம் நாம் சிந்திக்கலாம். இப்படி எவ்வளவு நமக்கு தோத்திரமும் சாத்திரமும் நமக்கு இரண்டு கண்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியிலும் நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். சாத்திரமும் தோத்திரமும் நமக்கு வேறு வேறு அல்ல. சாத்திர கண் கொண்டு தோத்திரங்களையும், தோத்திர கண் கொண்டு சாத்திரங்களையும் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது 8வது திருப்பாடல். செங்கன போற்றி திசைமுகா போற்றி சிவபுர நகருள் வீற்றிருந்த அங்கனா போற்றி அமரனை போற்றி அமரர்கள் தலைவனை போற்றி தங்கள் நான் மறை நூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடியிருந்தருளும் எங்கள் நாயகனே போற்றி ஏழிருக்கை இறைவனை போற்றியே போற்றி. திருச்சிற்றம்பலம். செங்கனா போற்றி, திசைமுகா போற்றி, சிவபுர நகருள் வீற்றிருந்த அங்கனா போற்றி. எப்படி ஒவ்வொரு தேவர்களுக்கும் போற்றி சொல்றார். தேவர்களே இறைவனே என்று சொல்லும் போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எப்போதுமே சுத்த மாயையில இறைவன் ஐந்தொழில் செய்யும் பொழுது இறைவனே ஐந்தொழில் புரிவான். இந்த அசுத்த மாயை பிரகிருதி மாயில ஐந்தொழில் புரியும் போது இறைவன் வேறொரு ஆன்மாவை, பக்குவமுடைய ஆன்மாவை அதிர்ட்டித்து அந்த ஐந்தொழிலை புரிவான். அந்த அதிர்ட்டித்து ஐந்தொழில் புரியக்கூடிய நிலை அது அணுபட்சம். அணு என்றால் உயிர், வேறொரு உயிர்களை அதிர்ட்டித்து செய்யும். இறைவனே செய்வது சம்புபட்சம். இங்க செங்கனா போற்றி, திசைமுகா போற்றி அப்படின்னு சொல்வது என்ன? அமரனே போற்றி, அமரர்கள் தலைவனே போற்றி என்று சொல்வதெல்லாம் எல்லாம் அந்த சம்புபட்சம் என்று சொல்லக்கூடிய நிலையை நம்ம சைவ சித்தாந்த கருத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த பாடல்ல தங்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்கள் நான்மறை நூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடியிருந்தருளும். சகலமும் கற்றார்களா? என்ன மறைநூல் சகலமும் சொன்னா வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் இது அனைத்தையும் கற்றவர்களாக அந்த ஊரிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும். வேத, ஆகம, புராண, இதிகாசம் இது அனைத்தையும் கற்றவர்களாக அவர்கள் எல்லாம் விளங்கி இருக்கிறார்கள் சாட்டிய குடியிலே என்று நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் இதே போல போற்றி போற்றிக்கிட்டு நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் சிவபுரம் திருப்பதிகத்திலே அருளியிருப்பார் என்பதை நாம் பார்க்கலாம். இதுல பாருங்க, இந்த பாடல்ல 8வது பாடல்ல 8 போற்றி அருள் இருக்கிறார். செங்கனா போற்றி, திசைமுகா போற்றி, அங்கனா போற்றி, அமரனே போற்றி, அமரர்கள் தலைவனே போற்றி, அப்புறம் எங்கள் நாயகனே போற்றி, ஏழிருக்க இறைவனே போற்றியே போற்றி. இப்படி 8 போற்றி அருள் இருக்கார். இது 8 போற்றி 8வது பாடல்ல அமைத்திருக்கிறார். ஒரு சிறப்பு கருவூர் தேவர். அந்த 8 போற்றி என்பது சொல்லும் போது நமக்கு என்ன நினைவு வருகிறது? நம்ம சிவபுராணத்திலையும் போற்றி 8 போற்றி வரும். இதுல இறைவன் என் குணத்தான், என் குணத்தான் தாளை வணங்கா தலை நம்முடைய தெய்வப்புலவர் அருள்வார் இல்லையா? இப்ப என் குணம் உடையவன் இறைவன் என்பதையும் நமக்கு அந்த 8 என்ற எண் நமக்கு குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் இறைவன் அட்டமூர்த்த வடிவனாக விளங்குவான் என்பதையும் குறிக்கும். அட்டமூர்த்த வடிவனா நமக்கு அப்பர் பெருமான் இருநிலனாய் தீயாகி நீருமாகி அட்டமூர்த்தியாய் என்று அங்கே அருளி செய்வார். அது என்னன்னா பஞ்சபூதங்கள் 5, சூரியன், சந்திரன், ஆன்மா, இப்படி பிரபஞ்ச வடிவனாக விளங்கக்கூடிய நிலைதான் அட்டமூர்த்த வடிவனம். அதுதான் 8. அதுதான் நம்ம 8 கொண்டார் நம்மை தொட்டுக்கொண்டு என்று நம்முடைய சாத்திரம் சொல்லும் திருவுந்தியார். அட்டமூர்த்த வடிவனாக பிரபஞ்ச வடிவனாக இருக்கக்கூடியவனை நம்முடைய அறிவீச்சை செயல்களால் உணர்வால் தொட வேண்டும். தொடுதல் என்று சொன்னால் நம்ம ஏதோ பிசிக்கல் டச் இல்ல, இது உணர்வால் தொட வேண்டும் என்பதுதான் அங்கு கருத்து. அது 8 என்பது அட்டமூர்த்த வடிவனன் என்பதையும் அவன் என்குணத்தான் என்பதையும் நமக்கு புலப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கணும். அடுத்தது 9வது திருப்பாடல். சித்தனே அருளாய் செங்கன அருளாய் சிவபுர நகருள் வீற்றிருந்த அத்தனை அருளாய் அமரனே அருளாய் அமரர்கள் அதிபனே அருளாய் தத்து நிற்படுக தண்டலை சூழல் சாட்டிய குடியுள் ஏழிருக்கை முத்தனே அருளாய் முதல்வனே அருளாய் முன்னவா துயர் கெடுத்தெனக்கே. திருச்சிற்றம்பலம். முதலிலே சித்தனே என்று அருளி இருக்கிறார். இதுல சித்தனே என்று சொல்லும் போது நமக்கு சொக்கநாத வெண்பாவிலே 8வது பாடல், சொக்கநாத வெண்பாவில ஒரு 8வது பாடல் நமக்கு எப்படி அருளி இருக்கிறார்? எல்லாமும் வல்ல சித்தர் என்று நம்முடைய தருமபுர ஆதிநகர்த்தா குருஞான சமுந்தர் அருள் இருப்பார்.
எல்லாமும் வல்ல சித்தர் என்றக்கால் என்னுடைய பொல்லா கருத்தகற்ற போகாதோ வல்லாடும் பொங்கரா வேணி புனிதா மதுரை நகர் சங்கரா சொக்கநாதா சங்கரா என்று அருளியிருக்கிறார். எல்லாமும் வல்ல சித்தர் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானை குறிப்பிடுகிறார். அஞ்சு ஒடுங்கி இருக்கும் பாம்பை அஞ்சாது உளவா கொண்ட சித்தர் என்பது ஒரு நயமாக உரையாசிரியர் எடுத்து காட்டுகிறார். அது அப்படி எல்லாவற்றும் எல்லாம் வல்ல சித்தனா இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அதை அப்படி நம்ம பொருத்தி பார்க்கலாம். அதே இது கருவூர் தேவர் சித்தர், அதனால சித்தர் என்று சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது இது ஒரு நம்ம அடிப்படையா நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த சித்தர் மார்க்கம் என்பது வேறு. இந்த 11 சித்தர்கள் என்று எதற்காக குறிப்பா சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் எல்லாம் சிவ சித்தர்கள். திருமூலர் சொல்லும்போது சிவ சித்தர் தாமே என்று உபதேசத்துல அருளி இருப்பார். அதை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் விரிவா நம்ம சிந்திக்கணும். சுருக்கமா இப்போது நம்ம பார்ப்போம். அது என்ன சிவசித்தர் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் எல்லாம் அந்த அட்டமா சித்தி என்பதை எல்லாம் அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய சித்து எல்லாம் அருட்சித்து என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த அட்டமா சித்திகள் எல்லாம் இங்கே மருட்சித்து. அதுதான் இதே நம்மளுடைய குருஞான சம்பந்தர் சொல்றாரு 44வது சொக்கநாத வெண்பாவிலே, பக்தி மெத்த சித்தம் பதியவில்லை, அட்டமா சித்தி அவா வெறுக்கச் செய்யவில்லை, முத்தியுளம் கூடவில்லை, என்னாலும் கூடலிலே மாறி நடம் ஆடவல்ல சொக்கநாதா. அதுல சொல்றாரு பாருங்க, அட்டமா சித்தி அவா. அட்டமா சித்தி என்பது என்னவா? அவாவான்னு சொல்றாரு. அவா என்ற ஆசை. அப்ப எனது உள்ளத்திலே அந்த பக்தி மிக ஒன்று. அட்டமா சித்தியிலே உள்ள ஆசை வெறுக்கவில்லை என்றார். அப்படின்னு என்ன பொருள்? அட்டமா சித்தியிலே உள்ள ஆசை வெறுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் நம்முடைய குருஞான சம்பந்தர். அதனால சித்தர் என்று சொன்னால் அந்த சித்த நிலைக்கு நம்ம போய்விடக்கூடாது. நம்முடைய சைவ மார்க்கத்திலே நம்முடைய திருமுறைகளும் சரி, சாத்திரங்களும் சரி நமக்கு சொல்வது எல்லாமே அது அருட்சித்து, அது சிவபெருமானுடைய அருளால் நிகழ்வது தானே தவிர அது அட்டமா சித்திகள் எல்லாம் நமக்கு வெறுக்க செய்யணும்னு சொல்லி குருஞான சம்பந்தர் சொல்றாரு. தாய்மானவர் சொல்றாரு, அட்டமா சித்தி எல்லாம் எளிமையா பெற்று விடலாம்ப்பா, இந்த மனதை அடக்குவது என்பதுதான் மிக மிக அரிது என்று ஒரு பெரிய பட்டியலே போடுவார் ஒரு பாடலிலே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம அந்த சித்தன் என்று சொல்லும் போது நமக்கு இன்னும் சைவ சித்தாந்தத்தோடு பொருத்தி பார்க்கும்போது நம்ம சென்ற வகுப்புல கூட சொல்லியிருக்கோம். சிவஞான சித்தியார்ல சிவபெருமானுக்கு சொல்லும் போது அனாதி முத்த சித்துரு, அதை பொருத்தி பார்க்கலாம். சித்து என்று சொன்னால் அறிவு, சித்தனே என்று சொன்னால் அது பேரறிவு பொருளாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். அது அனாதி முத்த சித்துருவாக விளங்கக்கூடியவன் என்பதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். செங்கனா அது நமக்கு தெரிஞ்சதுதான். அப்புறம் சிவபுர நகருள் வீற்றிருந்த அத்தனே அருளாய் என்றார். சித்தனே அருளாயின்னு கேட்கிறாரு, செங்கனா அருளாயின்னு கேட்கிறாரு. சிவபுர நகருள் வீற்றிருந்த அத்தனே, சிவபுர நகரம் அப்படின்னு சொன்னாலே இறைவன் பதமுத்தியை தரக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா? அது சிவபுரம் என்று சொன்னாலே அந்த பதமுத்திக்கான இடம். சாலோக, சாமீபம், சாரூபம் என்று சொல்லக்கூடிய சரீகிரி யோகத்திற்கு வரக்கூடிய பயன்கள் சென்ற பகுதியிலே கூட நம்ம சிந்தித்தோம். அப்ப அங்கே பதமுத்தி தருபவனாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான் அருளாயின்னு கேட்கிறார். அப்புறம் அமரனே, அவன் தெய்வ வடிவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே, அமரர்கள் அதிபதினே. அந்த அமரர்கள் என்று சொல்லும்போது தேவர்கள் அமரர்கள் 2 பிரிவு இருக்கு இல்லையா? அந்த அமரர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே அருளாய், இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறார். கடைசியா முத்தனே அருளாய். அந்த முத்தன் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு மட்டுமே உரிய பெயர். அந்த முத்தியை தரக்கூடியவன் அவன் ஒருவனே, முத்தியை தரக்கூடியவன் அவன் ஒருவனே என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இது உண்மை விளக்கத்துல 51வது வெண்பாவுல நமக்கு மனவாசகம் கடந்தார் அந்த முத்தி தருவதற்கு என்ன சொல்லணும்னு உபாயம் சொல்லுவார். இந்த உபாயம் சொல்லும்போது, அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே. அருளால கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா, செப்பக்கே சொல்றேன் கேளுப்பா. ஒப்பில் குரு லிங்க வேடம் என கூறில் இவை கொண்டார் கரு ஒன்று நில்லார்கள் கான் அப்படின்னு சொல்லுவார். அது குருலிங்க சங்கம வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். அப்ப அந்த முத்திக்கு உபாயம் குருலிங்க சங்கமத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது உண்மை விளக்கத்தினுடைய கருத்து. அதுதான் இங்க முத்தனே அருளாய் அப்படின்னு. அருளாய்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்வது நூல்களில் சொல்லப்படி குருலிங்க சங்கமத்தை மேற்கொள்ள வேண்டும், மேற்கொண்டால் சிவபெருமன் முத்தியை வழங்குவான் என்பது பொருள். முதல்வனே அருள்வாய் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் தான் முதல்வன், ஆதி அந்தம் இல்லாதவன். அதை எப்படி சொல்லணும்னா, சைவ சித்தாந்தப்படி சொல்லணும்னா நம்முடைய உலகம் தோற்றுவதற்கு காரணம் சொல்லும்போது முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் இருக்கும். அந்த நிமித்த காரணனாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். அதனால முதல்வனே அருளாய் முன்னவா அப்படின்லாம் சொல்றார். துயர் கெடுத்து எனக்குன்னு சொல்றார். அந்த துயர் கெடுத்து என்று சொல்லும் போது நம்மிடத்துல இருக்கக்கூடிய 3 மலங்கள், அந்த 3 மலங்களை நீக்கி எனக்கு அருள் செய்வாயாக என்று
இந்த பாடலிலும் நமக்கு சைவ சித்தாந்த கருத்துக்களை அமைத்திருக்கிறார் நம்முடைய கருவூர் தேவர் என்று சொல்லி கடைசி பாடலுக்குள்ளே நாம் கடைக்காப்பு பாடலுக்குள்ளே செல்லலாம். தாழ்தரும் பழன பைம்பொருள் படுகர் தண்டலை சாட்டிய குடியார் ஈட்டிய பொருளாய் இருக்கும் எழிருக்கை இருந்தவன் திருவடி மலர்மேல் காட்டிய பொருட்களை பயில் கருவூரன் கழறு சொல் மாலை இறைந்தும் மாட்டிய சிந்தை மைந்தருக்கன்றே வளரொளி விளங்குவான் உலகே. திருச்சிற்றம்பலம். இதுல ஈட்டிய பொருளாய் இருக்கும் ஏழிருக்க இருந்தவன் திருவடி மலர்மேல் காட்டிய பொருட்களை பயில் கருவூரன். கருவூரனுக்கு அடைமொழி கொடுக்கிறாரு கருவூர் தேவர். அவருக்கு காட்டிய பொருள் அப்படின்னு சொன்னாலே எதை குறிக்குன்னா சிவம். இருள், மருள், தெருள், அருள், பொருள். அருள்னா சக்தி, பொருள்னா சிவம். அந்த சிவாய நமல அப்படிதான் சொல்லணும். இருள், மருள், தெருள், அருள், பொருள். பொருள் என்று சொன்னால் சிவம். அப்ப அந்த பொருட்களை பயில். அப்ப அதுதான் இறைவனுடைய பொருள். இறைவன் தான் பொருள், அதுதான் பொருள். பொருள் அல்லாதவற்றை பொருள் என்றும் உணரும் அப்படின்னு சொன்னா அது வந்து அதெல்லாம் உண்மையான பொருள் எதுன்னு கேட்டா சிவபெருமான் மட்டுமே. அதுதான் செம்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதனாலதான் அங்க திருக்குறள்லயும் அப்படி சொல்லுவார், பொருள் அல்லாதவற்றைன்னு சொல்லுவாரு. இங்க அந்த செம்பொருள் கலைப்பயில் கருவூரன். அப்ப சிவபெருமானை பயிலக்கூடனா அதை அவன் சிவபெருமானை உணர்ந்தவர், திருவருளால் உணர்ந்த கருவூரன் என்று இதற்கு ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். கலை பொருட்களை பயில் கருவூரன். பயில் அப்படின்னு சொன்னா எப்போதுமே தொடர்ந்து செய்தல். இப்ப கருவூர் தேவர் அவர் ஒரு சிறப்புடையவராக இருந்திருக்கிறார். அப்ப ஞானசம்பந்தர் அவருக்கு அடைமொழி கொடுக்கிறார் இல்லையா, அது போல கருவூர் தேவர் இந்த பாடலிலே அவருக்கு தனக்கு அடைமொழி கொடுக்கிறார். அவர் சொன்ன இந்த 10 பாடல்களை சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது, வளர் ஒளி விலங்கு வானுலகேன்னு சொல்றார். வானுலகு கிடைக்குமா? அந்த ஒளி விலங்கு, ஒளி என்று சொன்னாலும் அது ஞானம். இந்த இடத்துல வானுலகு என்று சொன்னால் அது பதமுத்திக்கான இடமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிவலோகம், தேவலோகம் என்று எடுத்துக்கொள்ளாமல் அது சிவலோகம் தான் இங்கு சொல்லக்கூடிய வானுலகு என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா தேவருலகம் என்பதெல்லாம் அது நல்வினை பயனுக்காக கிடைக்கும். ஒளி என்று சொன்னாலே ஞானம், ஞானம் என்று சொன்னாலே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அஞ்ஞானம் நீங்கினால் ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் கிடைக்கும் போது அந்த சிவலோகம் கிடைக்கும். அந்த சிவலோகம் என்று சொல்லும் போது அது பதமுத்தியை குறித்தது, பதமுத்தி கிட்டும். போன பாடலிலே சாரூபம் பெறுவார்னே சொன்னார், சிவபெருமானுடைய உருவம் பெறப்படும் என்று போன பதிகத்திலே கடைக்காப்பிலே சொன்னாரு. இங்க வானுலகு சிவலோகம் கிடைக்கும், அப்ப பதமுத்தி கிடைக்கும் என்பது இந்த பாடலிலிருந்து கடைக்காப்பாக இந்த பதிகத்தை படித்தால் அவருக்கு சிவலோகம் கிட்டும் என்பது கருவூர் தேவர் அருளி செய்த கடைக்காப்பு பாடல் என்று சொல்லி இந்த பாடலோடு இன்றைய பொழிவை 175வது பதிவை பெருமானுடைய பெரும் கருணையால் நிறைவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த பொழிவிலே சந்திப்போம். சந்தித்து 9ஆம் திருமுறையில் சில கருத்துக்களை இறைவன் உணர்த்த சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.